ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த தான தர்மத்திற்கு, வாழ்க்கையில நீங்க நேர்மையா வாழ்ந்ததற்காக, உங்களுடைய உழைப்பிற்கு, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொடுக்க போகும் ஒரு பரிசு. மேலும் மறுபிறவி எடுக்க தயாராக இருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த 2026 அப்படி ஒரு மாற்றம் உறுதி. இன்றைய பதிவில் 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் உங்களுக்கு பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள், குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற வசதியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறக்க போகும் 2026 வருட புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்டப்பட்டதை, நீங்க இஷ்டப்பட்டதை கொடுக்க போதுங்க. தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் உங்கள் மீது இருக்கக்கூடிய குறை, பாவம், தோஷம் இவை அனைத்தும் நீங்கி சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ, பெரிய அதிர்ஷ்ட லக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, கஷ்டம் வராமல் கடன் தீரக்கூடிய பிரச்சனையும், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிம்மதி கிடைக்குங்க. இந்த 2026 எல்லாத்துக்கும் மேல கடவுள் கொடுக்க போகிற மாபெரும் பரிசு. இன்றைய பதில விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். முதல்ல நான் சொல்லக்கூடியது, இந்த 2026 வருஷத்துல மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது, மேலும் தனுசு ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 இருக்கும் பொழுதும் குருவுக்கு இந்த 4 கிரகத்துடைய பார்வை, இந்த 4 கிரகங்கள் மீது குருனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கும் போது இந்த 2026 வருஷம் பிறக்குதுங்க. உங்களுடைய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு தனுசு, 4ஆம் வீடு மிதுனம். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுது? அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா தொழில் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க. கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடுதலோட கவனத்தோட நீங்க இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. தந்தையினுடைய உடல்நிலை மற்றும் வேலை சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியமா இங்க இருக்குது. கணக்கு வழக்கு விஷயங்கள், ஜாமீன், கேரண்டி கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த 2026 வருஷம். மேலும் 2 வீலர் வண்டி வாகன விஷயத்தில் கவனத்தோடு இயக்குவது, ஓட்டுவது நல்லது. ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும். அவங்களுக்கு திருமணமோ அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ போன்ற விஷயங்கள் நடைபெற்று திருமணத்துல ஒரு சுபகாரியம் உங்களோட குடும்பத்துல கூட பிறந்தவங்களுக்காக நடக்கும். கூட பிறந்தவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. இந்த 2026 அவங்க வீட்டுல ஒரு சுபகாரி கண்டிப்பா நம்மள நடக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள், கூடுதல் பொறுப்பை தூக்கி சுமக்கக்கூடியவங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போடு இருக்கக்கூடியவர் நீங்கள். அந்த பொறுப்போடும் நியாய தர்மத்தோடும் நேர்மையோடும் இருந்ததற்காக இந்த 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவனுடைய அதிசார பயிற்சி அல்லாது நேரடி பயிற்சி, சரிங்களா? இது உண்மையான பயிற்சி. ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குருவான நேரடி பயிற்சி மிதுன ராசியில் கடகராசிக்கு போய் உச்சம் அடைவார். இது அதிசாரமோ வக்ர பயிற்சியே கிடையாது. ஸோ 2026 குருவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய மீன ராசியில பதித்து மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் மீது விழுது. அப்போ எந்த ஒரு துறையில், எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு உறவுகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு துறையில் ஒரு சம்பள உயர்வு, பெர்மனன்ட் ஆகிறதுக்கு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு, அந்த வேலையில புதுசா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அரசு வேலைக்கு நான் பல வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வருஷம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே யாராலும் கிடைக்கும், நிச்சயமான முறையில். அடுத்தபடியா உறவுகளோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேங்க, சொல்லி புரிய வைக்க முடியலங்க என்னுடைய உறவுகளுக்கு. என்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், தேவையில்லாத பகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு கருத்து வேறுபாடால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களா? கண்டிப்பா இனிமேல் காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்க நேர்மையா இருந்ததற்கு, உண்மையா இருந்ததற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார்கள். கடவுள் இந்த ஒரு நேரத்துல புதிதாக ஒரு உறவை உங்களுக்கு கொடுக்க போறாரு. விரும்பிய காதல் துணை உங்களுக்கு கிடைக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் புதிதாக உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். நண்பர்களோடு நேரத்தை
நல்ல பொழுதுபோக்கு நேரத்தை நீங்க செலவழிக்க போறீங்க. அதனால உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும், ஸ்ட்ரெஸ் போகுங்க, மனக்கவலைகள் தீருங்க. ஏதோ ஒரு சிறையில அடைபட்டு இருந்த நீங்க கொஞ்சம் சிறையை விட்டு வெளியில வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 வருஷம் இருக்க போதுங்க. ஆக மொத்தம் பூட்டி வச்ச கதவுகள் திறக்க போகுது. கண்டிப்பா மன அழுத்தத்திலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அடைவீங்க. ஓகேங்களா? இது போக கண்டிப்பா படிக்கிற மாணவர்களுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனா தேர்வு எழுத முடியல, ஏதோ ஒரு நோய் பிரச்சனை வந்துடுது, அந்த நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது, அல்லது நான் படிச்சு எஃபர்ட் போட்டு படிக்கிறேன் ஆனா என் மைண்ட்ல எதுவுமே நிற்க மாட்டேங்குது இப்படின்னு புலம்புறீங்களா? கண்டிப்பா இந்த 2026 எதிர்பார்த்த மாதிரி மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு அரியர் வச்சிருந்தா அதை கிளியர் பண்ணிடுவீங்க. அதுல நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதே போல இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிப்பு, பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புல எதுல நீங்க இருந்தாலும், அதாவது மருத்துவம் அல்லது இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட எதுல இருந்தாலும் நிச்சயமா அதுல செயல்முறை கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். ஓகேங்களா? அதுல ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பிராக்டிஸ்க்காக புதியதொரு வேலை வாய்ப்பும் பார்ட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமான முறையில் இருக்குது. ஓகேங்களா? இது போக எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்க ரொம்ப நாளா போராடிக்கிறீங்க, இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய லட்சியம், இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அப்படி ஒரு விஷயத்த இந்த 2026 உறுதுணையோடு உதவியோடு நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, என்னை கை தூக்கி வர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பினை கொடுப்பதற்கு சில உறவுகள் அமைவார்கள். ஸோ உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் 2026. அது சரியான நபர்கள் அங்கீகரித்து உங்களை கை தூக்கி விட போறாங்க. அதனால ஒரு பெயர் புகழும் பாராட்டுகளும் நீங்க பெற போறீங்க இந்த 2026. மெயினா நான் சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள், இரும்பு சத்து குறைபாடு பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் அதெல்லாம் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டியது அவசியமா இங்க இருக்குது. மற்றபடி கேது பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு 6ஆம் இடம் சிம்மத்தில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல 2026 பயணிக்க போறார். அதனால எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் இந்த 2026 கட்டுப்படும். கட்டுப்பாட்டில தான் இருக்கும், கைக்கு மீறி போகாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். மேலும் தெய்வத்துடைய பரிபூர்ண பார்வையை நீங்க பெற போறீங்க. காரணம், குரு பகவான் கடகராசிலிருந்து 9ஆம் பார்வையா உங்களை பார்க்க போறாரு. நேரடி உண்மையான பயிற்சி இந்த ஜூன் மாசம். அப்போ தெய்வத்துடைய பார்வை, முழு கிரக சுபபலமான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். சரிங்களா? எதிரிகள் துரோகிகள் என்ன ஒரு சூழ்ச்சி செய்தாலும் அதை முறியடிச்சு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த 2026. ஓகேங்களா? போட்டிகள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்குவீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் நிச்சயமான முறையில் இந்த 2026 கிடைக்கும். மிக முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலகம் மூட்டக்கூடிய உறவுகளை விட்டு விலகுவீர்கள். ஓகேங்களா? ஸோ இதனாலையும் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது போக எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் சனிவான் இருக்கிறார். அதனால சமூக சேவை, தொண்டு, மலையேறி படியேறி சென்று இறைவனை வணங்குறது, சிவ ஆலயங்கள் அல்லது பெருமாளுடைய ஆலயங்கள் அல்லது முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, படியேறி சென்று வணங்குவது உங்களுக்கு நல்லது. கிரிவலம் செல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, பாத யாத்திரை செல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. இந்த 2026 இது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மேலும் தெருவில் உள்ள நாய்களுக்கு முடிந்த உணவு, பிஸ்கட்டோ கடல மிட்டாய் போன்ற வாங்கி போடுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரமா உங்களுக்கு அமையும். மேலும் 12 இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமா சொத்து பிரச்சனை அல்லது வீடு மாற்றம், வேலை மாற்றம், இந்த மூன்றில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உறுதியான முறையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யறாரு. சரி, அந்த மாற்றத்தால நஷ்டமாங்க? இல்ல இல்ல, உங்களுடைய கஷ்டம் நீங்குங்க, நஷ்டமடைய மாட்டீர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் இந்த 2026. அப்படி நீங்கள் மாறி போவதால். ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த 2026 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர் தாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும்ல. தொடர்ந்து காலபைரவர் வணங்கிட்டு வாங்க, பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ நல்ல நாம் இன்றைய மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ வரைக்கும் திருவடி சரணம்.